கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கூடுகையில நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆகப்போது. இந்த கூடுகைய வந்து ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணதே என்னோட சிஸ்டர் தான். இதுல சுமதின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க மூலியமா தான் இந்த கூடுகையில நான் ஜாயின் பண்ணேன். இந்த கூடுகையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நெறைய உபத்திரங்கள்ல தான் நான் இருந்தேன். நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன். பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். அதுலயும் எனக்கு நல்ல ஒரு வருமானன்றதே கம்மியா தான் இருந்தது. லைஃப்லயும் ரொம்ப ப்ராப்ளமா தான் இருந்தது. ஆனா, இந்த கூடுகையில வந்து நான் ஜாயின் பண்ணி, கர்த்தர் எனக்கு அநேக அற்புதங்கள செஞ்சாரு. இந்த கூடுகையில ஃபர்ஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது 2024ல தான் ஜாயின் பண்ணேன். அன்னைக்கு ஜாயின் பண்ணும்போதே எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமா இருந்தது. பிசாசானவன் இந்த கூடுகையில ஜாயின் பண்ணாத எவ்வளோ உபத்திரங்கள் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப வீசிங் அதிகமாயிட்டு என்னால இந்த ப்ரேயரே அட்டெண்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது. என்னோட சிஸ்டர் தான் லிங்க் அனுப்பிச்சாங்க எனக்கு. ரொம்ப உபத்திரமா இருந்தது. என்னால உட்காரவும் முடியல. மூச்சு அடைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் நான் படுத்துட்டே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கூடுகையில நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் வந்து இந்த கூடுகையில ஜாயின் பண்ண பிறகு வீசிங்ன்றது எனக்கு கொஞ்சம் கம்மி தான் ஆச்சு. அதிகமா கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் போயிட்டு மிட் நைட்ல கூட போய் ஊசி போடுவேன். அதெல்லாம் கூட கர்த்தர் எனக்கு எவ்வளோ அற்புதமா செஞ்சாரு. பிசினஸ்லன்றது 2024ல வந்து நான் இதுல ஜாயின் பண்ணதுல இருந்தே எல்லாமே எனக்கு அற்புதம் தான். எப்படியும் கர்த்தர் எனக்கு ஈவென்ட் வெளியில போயிட்டு கிடைச்சிடும். இங்கேயும் வந்து பிசினஸ்லயும் வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு வனாந்திரம் மாரி இந்த ஊரு எனக்கு. இதுல வந்து இந்த கடை வச்சிருக்கிறது எல்லாருமே வந்து கேட்பாங்க. "எப்படி உங்களுக்கு கடை போதா? கடை போதான்னு?" கேட்பாங்க. ஆனா எனக்கு பரவால்ல போது தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த அளவுக்கு நானு இந்த கூடுகையில வந்த பிறகு தான் எனக்கு இந்த கடையே நல்லா போச்சு எனக்கு. கர்த்தர் எனக்கு அவ்ளோ அற்புதமா செய்வாரு. இங்கேயே எனக்கு மேக்கப்லாம் வரும். எல்லாமே ஓரளவுக்கு ஆர்டர் வரும் எனக்கு. வெளியிலயும் எனக்கு கிடைக்கும். மாசம் மாசம் கர்த்தர் எனக்கு வந்து அந்த ரென்ட்டுக்கு வாடகை குடுத்து அற்புதம் செஞ்சிருக்காரு. ஈபி பில்லு, வீட்டுக்கும் தேவையானது, பசங்க தேவை எல்லாமே கர்த்தர் எனக்கு அவ்ளோ அற்புதமா செஞ்சிருக்காரு. என்னோட கணவருக்கு எனக்கும் அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு நெறைய ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா இந்த கூடுகையில வந்து 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துது. ப்ராப்ளம்ன்றது இருக்கு. ரொம்பலாம் இல்ல. ஓகே அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் அவ்ளோ அற்புதமா எங்கள நடத்திருக்காரு. அதேபோல உணவுக்கு வந்து சாம் அப்பா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. கிச்சன்ல வந்து மளிகை சாமான்லாம் ஆசீர்வதிக்கணும். ஃப்ரிட்ஜில காய்கறிகள், பீரோல வந்து பணங்களும், நகைங்களும், துணிங்களும் நிரம்பி இருக்கணும். நான் இது மாரிலாம் எந்த சபையிலயுமே இப்படிலாம் சொல்லிக் குடுத்ததே கிடையாது. நம்ம கூடுகையில தான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. நான் அதன்படியே வந்து அப்பா சொன்னபடியே இதே மாரி வந்து கிச்சன்ல போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் தொட்டு ப்ரேயர் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜில போயிட்டு ப்ரேயர் பண்ணுவேன். பீரோலயும் போட்டு ப்ரேயர் பண்ணுவேன். இதுவரைக்கும் இந்த கூடுகையில வந்து இது 2 இயர்ஸ் ஆகப்போது. இதுவரைக்கும் கர்த்தர் வந்து இந்த 3 விஷயத்திலயும் எங்கள ரொம்ப ஆசீர்வச்சிருக்காரு. அவ்ளோ அற்புதமா நடத்துறாரு. இல்ல தான். அது எப்படி என்ன பண்ண போறோன்னே தெரியல. ஆனா நிரம்பி வழியிற மாரி கர்த்தர் வந்து உணவுக்கும், காய்கறி, அந்த துணிங்களுக்கும் கர்த்தர் நிரம்பி வழிய செய்றாரு. எங்க கிட்ட வந்து இல்லன்னே கர்த்தர்கிட்ட நான் கேட்டா கூட, கர்த்தர் அந்த அற்புதமா பசங்களுக்கு மாசம் மாசம் துணி எடுக்கிறது, எனக்கு அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே அற்புதமா நடந்திருக்காரு. நாங்க இப்ப வந்து வாடகை வீட்டுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பழைய வீட்ல இருக்கும்பொழுது, எங்கள வீட்ட சுத்தி நாங்க வந்து ஓட்டு வீட்ல தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு. என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல. அ பின்னாடி பேக் சைட்ல வீடு கட்டிட்டுருந்தோம். ஓட்டு வீட்ல இருக்கும்பொழுது, வீட்ட சுத்தி தண்ணியா இருக்கும். ரெய்னி சீசன்ல அ அ இது வாஷ்ரூம் எல்லாமே, பாத்ரூம் எல்லாமே அவுட் சைட்ல தான் இருக்கும். அதுல போவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கும் பசங்களுக்கும் சேம் தான். கோல்டு ரொம்ப அதிகமாயிடும். ஃபீவர் வந்துரும். ரொம்ப கஷ்டப்படுவோம். நானு வந்து ரொம்ப 8 வருஷமா மேரேஜ் ஆயிட்டு 8 இயர்ஸ் ஆகுது. அந்த 8 இயர்ஸா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப அழுதுருப்பேன். ஐயோ! கர்த்தாவே ரொம்ப உபத்திரமா இருக்குது. என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியலையேன்னு ரொம்ப கர்த்தர்கிட்ட அழுது அழுது நான் பயங்கரமா ஜெபிச்சேன்.
மத்தவங்க பார்வைக்கு நம்ம இப்படி இருக்க தேவையில்ல. ஓரளவுக்கு எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு நல்ல வீடு இருந்தா போதும்ன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதேன். எனக்கு ரெண்ட் ஹவுஸ் இருந்தா கூட போதும்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழுதேன் நானு. அதுக்கப்புறமா தான் நைட் ப்ரேயர்ல பிரியா சாலமன் சிஸ்டர் கிட்ட நானு வந்து இந்த மாரி சிஸ்டர் எனக்கு வந்து வீடு கேட்டுட்டு இருக்கேன். ஒரு வீடு கூட கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து இதே இடத்துல நியர்பை ஏரியாவிலே எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும். ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நானு கேட்டுட்டு இருந்தேன். ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் ரிக்வெஸ்ட். அவங்க வந்து நைட் ப்ரேயர்ல எனக்கு சொல்லி சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதே லோக்கல்லயே எனக்கு ஒரு நல்ல வீடா கிடைச்சது. அந்த வீட்ல போகவும் முடியல. ரொம்ப உபத்திரமா இருந்தது. அட்வான்ஸ் மட்டும் ஒரு 3000 குடுத்தோம். போகவே முடியல. அதுக்கப்புறமா தான் இங்க அவங்க ரெஜினம்மா கிட்ட சொல்லி, அம்மா இந்த மாரி எனக்கு போகவே முடியலன்னு சொல்லிட்டு, நான் சொல்லி ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நீ போம்மா, நீ போயிட்டு தண்ணி எடுத்துட்டு போ. அங்க இருக்க எல்லா இடத்துலயும் தண்ணிய தெளி அப்படின்னு சொன்னாங்க. ப்ரேயர் பண்ணி குடுத்தாங்க. ஜெபம் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் தெளிச்ச பிறகு தான் அவங்க ப்ரேயர் பண்ண ஒரு 10 டேஸ்லயே நாங்க இங்க வந்தேன் நாங்க. இங்க வந்துட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் வீடு செட் ஆகவே இல்ல. சுத்தமாவே செட் ஆகல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நைட்ல பயங்கரமான கனவுகள், பய ஆவி, ஒரு ஏதோ ஒரு எனக்கு தூக்கம்ன்றதே கடையில ஹால்ல தான் படுத்துட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க அப்பா சாம் அப்பாவும், ரெஜினா அம்மாவும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்து வீட்ட சுத்தி நல்லா ப்ரேயர் பண்ணாங்க எங்களுக்கு. தண்ணிலாம் அடிச்சு, ஷாப்லயும் ப்ரேயர் பண்ணாங்க, இங்கேயும் ப்ரேயர் பண்ணாங்க. அதுலருந்து இங்க வந்து அந்த கனவுன்றது, அ அது ஏதோ ஒரு நிக்கிறா மாரி எனக்கு கண்டிப்பா தெரியும். கரெக்ட்டா ஒரு குட்டி ஒரு குட்டி பாப்பா நின்னுட்டு என் தலையாண்ட நின்னுட்டு இருக்கா மாரி இருக்கும். நான் அப்படியே பார்ப்பேன். தூங்கவே மாட்டேன். டிவி போட்டுட்டு அப்படியே முழிச்சுட்டே தான் இருப்பேன். ஏதோ ஒரு பயம் ஆவி எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். எங்க ஹஸ்பண்ட் கேட்பாரு, "நீ ஏன் தூங்கவே மாட்ற? உனக்கு ஹெல்த் ப்ராப்ளம். ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் தூங்கவே மாட்டேன். பகல்லேயும் தூங்க மாட்டேன். நைட்லயும் தூங்க மாட்டேன். ஏதோ ஒரு இந்த வீட்டுக்கு வந்ததுலருந்து ஏதோ ஒரு பயம் எனக்கு இருந்துட்டே இருக்கும். நான் கண்ணாலே பார்ப்பேன். அந்த பாம்பு சர்பத்தையும் நான் பார்த்துருக்கேன். அந்த குட்டி பாப்பா மாரி ஒரு பிசாசையும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபுல்லாவே ப்ரேயர் பண்ணி, அந்த தண்ணிலாம் அடிச்ச பிறகு இதுவரைக்கும் இந்த வீட்ல வந்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்க அம்மா, அப்பா வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு, நான் இதுவரைக்கும் இந்த வீட்ல அந்த கனவுன்றதே கிடையாது. அந்த பிசாசின் தொல்லைகளே கிடையாது. எங்க மாமியார் வந்தாவே எங்களுக்குள்ள ப்ராப்ளம் தான். கொஞ்சம் வந்துட்டு இருந்தது. அதுவும் இப்ப கொஞ்சம் கிடையாது. கொஞ்சம் நல்லா இருக்கு. வீடே கொஞ்சம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பிசினஸ்ல தான் எனக்கு இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்காகவும் நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். அ அப்பா, அம்மா கிட்ட எப்பயுமே மந்த்லி மந்த்லி நான் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். ரொம்ப ஆசீர்வாதமா எனக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட பையனுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு ரொம்ப வீசிங் அதிகமாயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு. அவங்க வந்து கொஞ்சம் ஆக்ஸிஜன் லெவல்லாம் கம்மியா இருக்குன்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மேல ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தோம். எனக்கு ரொம்ப உபத்திரமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். மூச்சுலாம் விட முடியல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லயே நான் கர்த்தர்கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணி அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ரெஜினம்மா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாப்பா கொஞ்சம் இதுவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க வந்து தலையில கைய வச்சு நீ ப்ரேயர் பண்ணு, நான் வந்து ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2வது டைம் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த பிரச்சனைலாம் வீசிங் ப்ராப்ளம்லாம் இல்ல. எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் பசங்களுக்காக மந்த்லி மந்த்லி நானு ஃபாஸ்டிங் இருந்து ஃப்ரைடே ஆனா ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரும். அந்த ப்ரேயர ஒரு ஒரு அ வீக்லியும் வந்து ஃப்ரைடே ஆனா என் 2 பசங்களுக்கு, எங்க ஹஸ்பண்ட்க்கு, ஃபேமிலிக்கு நான் எப்பயுமே ஃப்ரைடே ஆனா ஃபாஸ்டிங் இருப்பேன். கர்த்தர் என்ன அவ்ளோ அற்புதமா வழி நடத்துறாரு. எந்த குறையும் இல்லாதபடி. அதேபோல என்னோட சிஸ்டருடைய சுமதி வராங்களே கூடுகையில, அவங்களோட பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல. இங்க வந்து ஃபிஷ், பிரான் எல்லாமே தான் சமைச்சு குடுத்தேன். சாப்பிட்டாங்க. நல்லா தான் இருந்தாங்க. ஆ நாங்க 31 டிசம்பர் 31 இந்த எண்ட் அப்போ ஊருக்கு போம்போது, அந்த பாப்பாக்கு ஃபுல்லாவே ஸ்கின் எல்லாம் வந்து ஃபீவர் ஹை ஆயிட்டு, ஸ்கின் எல்லாம் அலர்ஜி ஆயிடுச்சு. அதுவும் ரெட் ரெட்டா கண்டு கண்டா ரொம்ப பெருசு பெருசா இருந்தது. அ அவங்க போயிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்க. ஃபீவரும் அதிகமா இருந்தது. அது சொரிஞ்சு சொரிஞ்சு ஒரு 4 டேஸ் மேல அந்த பாப்பாக்கு இருந்துட்டே இருந்தது. எதையுமே சாப்பிட முடியல. ஃபீவர் ரொம்ப ஹையா இருந்தது. எனக்கு கொஞ்சம் என்னன்னா வந்து எல்லாருடைய வார்த்தைகளும் வந்து இங்க வந்து தான் ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு. ஏதோ ஃபுட் ஒத்துக்கல.
இதான் அந்த பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்தது. இதனால கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. இங்க வந்ததுனால தான் அந்த பாப்பாக்கு இந்த மாரி ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்பவே ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிச்சேன். இங்க வந்துச்சுன்னு சொல்றாங்க ஏசப்பா, நீ பரிபூர்ண சுகத்த குடுங்கப்பா. அந்த பாப்பாக்காக நான் பிரேயர் பண்றேன் ஏசப்பா. அப்பா முழங்காலியாவும் முடங்கும் நாவியாவும் தேவனை அறிக்கையிடும் சொல்லியிருக்கீங்களேப்பா. அந்த பாப்பாக்கு நீங்க தொட்டு உம்முடைய ரத்தத்தால் அந்த பாப்பாக்கு நான் அங்க வீட்லயே நான் பிரேயர் பண்ணேன். பிரேயர் பண்ணி ஜெப எண்ணெல்லாம் தேய்ச்சி விட்டேன். திரும்ப வந்து நான் அழுது அந்த பாப்பாக்காக நான் பிரேயர் பண்ணியிருந்தேன். கர்த்தர் வந்து ஒரு 3 நாள்ல அந்த பாப்பாக்கு பரிபூர்ண சுகத்த குடுத்துட்டாரு. அவங்களே சொன்னாங்க டாக்டர்கிட்ட போனாங்க சரியாங்க. ஒரே ஒரு டைம் தான் டாக்டர்கிட்ட போனாங்க. மெடிசன் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பாக்கு ஒரு 4 டேஸ்லயே சரியாயிடுச்சு. அதேபோல என்னோட பெரிய அக்கா இங்க கூடுகையில தான் வராங்க. அ கோமதின்ட்டு. அவங்க பையன் வந்து ஒரு ஒரு நவம்பர் அந்த மந்த்ல தான் இருக்கும்போது, என்னவோ தெரியல அவனோட பிசாசின் கிரிகள் வந்து அவன் ஸ்கூலுக்கே 1 மந்த் போவே இல்ல. எல்லாரும் எவ்ளோ சொல்றாங்க. அவன் 11த் படிக்கிறான். ஸ்கூலுக்கே போகல. ரொம்ப உபத்திரமா அவனால பயங்கர டென்ஷன் ஆயிட்டு, வீட்ல ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு. அவங்க ஃபோன் பண்ணி ரொம்ப அழ ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி இவன் ஸ்கூலுக்கு போமாட்றான். நான் ஸ்கூல விட்டு நின்னுட்டு நான் ஐடிஐ படிக்க போறேன். பாலிடெக்னிக் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், "இல்ல நான் இங்க சொல்றேன். ரெஜினா அம்மா கிட்ட சொல்றேன் நானு. இந்த மாரி வந்து பிரேயர் பண்ண சொல்றேன் நானு. நீ அழாத" அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரைடே பாஸ்டிங் பிரேயர்ல அவனுக்காக பாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ணேன். எனக்கு பிரேயர் பண்ணும்போது அவங்க ரெஜினா அம்மா கிட்டயும் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாரி எங்க அக்கா பையன் ஸ்கூலுக்கே போமாட்றான். எனக்கு ஸ்கூலே வேணாம். ஒரு டைம் வந்து நைட்ல மிட் நைட்ல தூங்கிட்டே இருக்காங்க. அவன் வீட்ட விட்டு எழுந்து பாதி தூரம் கிளம்பி போயிட்டான். "என்ன விடுங்க நான் போயிர்றேன்னு" சொல்லிட்டு அவன் போயிட்டான். எங்க அம்மா பார்த்து கூட்டின்னு வந்து உள்ள உட்கார வச்சு ரொம்ப அழுதாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வீட்ட விட்டே அவன் ஓடி போயிட்டுருப்பான். அதுக்கப்புறம் நான் ரெஜினா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாரி சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அவன்கிட்டயே நான் சொன்னேன். "இந்த மாரிலாம் பண்ணாத, போவாதடா, ப்ரேயர் பண்ணுடா" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா அழுது அழுது ஜெபிச்சாங்க. இந்த மாரி பாஸ்டிங் இருக்கும்போது அவங்களே நான் இந்த கூடுகையில அவங்க அப்ப ஜாயின் பண்ணல. இந்த மாரி பாஸ்டிங் இருக்கும்போது அவங்க கிட்டயும் சொன்னேன். ஃப்ரைடே ஆனா பாஸ்டிங் இருப்பாங்க. நீங்களும் இருங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் அதுக்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, அவனே ஒரு 1 மந்த்ல ஸ்கூலுக்கு அவனே போறேன்னு சொல்லிட்டு, இப்ப இதுவரைக்கும் நிக்காம கரெக்ட்டா ஸ்கூல் போயிட்டே இருக்கான். அது வந்து நம்ம கூடுகையில அவனுக்காக நானு பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ரெஜினா அம்மாவும் அவனுக்காக பிரேயர் பண்ணாங்க பாஸ்டிங் பிரேயர்ல. கர்த்தர் அவ்ளோ அற்புதமா நடத்துனாரு. என்னோட சிஸ்டர் சுமதி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம், நியூட்ரஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. வயிறுல ஒரே புண்ணா இருக்கு. அல்சர் இருக்கு அவங்களுக்கு. அவங்க போயிட்டு ஸ்கேன் எடுக்கும்போது என்னாச்சுன்னா அவங்களுக்கு, அ ஏதோ அதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்ட்டு ரொம்ப பயந்து அழுது ஜெபிச்சாங்க. நான் சொன்னேன், "நீங்க வந்து அழாத. நீங்க போங்க. நீங்க போயிட்டு பிரேயர் பண்ணிட்டே போங்க. கர்த்தர் அற்புதமா நடத்துவாருன்னு" சொல்லிட்டு. அவங்களுக்காக ஃப்ரைடேல நான் பாஸ்டிங் இருந்தேன். பாஸ்டிங் இருந்து அவங்களுக்காக பிரேயர் பண்ணேன். கர்த்தர் வந்து அந்த ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்ல. எல்லாமே நார்மல்ன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் சொன்னேன், "நம்மள கர்த்தர் விடமாட்டாரு. நம்ம இந்த கூடுகையில ஜாயின் பண்ணியிருக்கோம். நமக்காக பிரேயர் பண்றாங்க. கண்டிப்பா நமக்கு அற்புதம் நடக்கணும்னு" சொல்லிட்டு, நான் அவங்களுக்காக சொல்லிட்டு இருந்தேன். கர்த்தர் வந்து எனக்கு இவ்ளோ அற்புதமா வந்து இந்த கூடுகை குடுத்தாரு என்னோட சிஸ்டர் மூலியமா. அது மட்டும் இல்ல ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயரு, மார்னிங் பிரேயரு, ஈவினிங் பிரேயரு எவ்ளோ நம்ம நெனச்ச நேரம் நமக்கு பிரேயர் வந்துட்டே இருக்குது. கர்த்தர் இவ்ளோ அற்புதமாக நடத்துனாரு. நல்ல ஒரு அப்பா, அம்மாவா நமக்கு வந்து இந்த கூடைகள குடுத்துருக்காரு. நல்ல சிஸ்டர்ஸ் வந்து நமக்காக பிரேயர் பண்றாங்க. இவங்களுக்காக வந்து கர்த்தர் எங்களுக்காக இவ்ளோ பெரிய ஒரு கூடுகை குடுத்ததுக்காக நன்றி. என்னோட ஃபேமிலிக்காக, என்னோட பிசினஸ்க்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க. இந்த இந்த ஜெபத்தை குடுத்து இந்த இந்த 1 இயர் இது என்னோட சாட்சி. அதனால தான் நான் இவ்ளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். கர்த்தர் என்னை இவ்ளோ அற்புதமாக இந்த சாட்சி குடுத்தாரு. அதேபோல 2026ல எனக்கு இத விட அற்புதம் மாசம் மாசம் குடுக்கணுன்ட்டு நான் ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே! ஆமென், ஆமென். ஆமென், 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 ஆமென்.